பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ஏஞ்சல், தேவதூதர்கள். நாம் வணங்கும் தெய்வம் ஒருபோதும் நமக்கான திட்டத்தை, நோக்கத்தை நாம் தவறவிட அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கஷ்டத்துல காணாமல் போறது கிடையாது. நம் வாழ்வில் பற்பல போராட்டங்களை சந்தித்தாலும், தோல்விக்கு மேல் தோல்விகள் வந்தாலும், அந்த தோல்விகளுடன் நம்ம வாழ்வு முடிந்து போறதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் சரியான நபர்களை நம் வாழ்வில் அனுமதிப்பார். இதுவரை இல்லாத நமக்குள் புதைந்திருக்கும் சக்தியை உணர வைப்பார். நமக்குள் இருந்து சக்தி வெளிப்படுவதையும், அந்த சக்தி நம்மை உந்தி தள்ளுவதையும் இதுவரை கனவிலும் நினைக்காத, கற்பனையிலும் எட்டாத காரியங்களையும் கூட எளிதாக செய்து முடிக்க அதற்கான சரியான நபர்களை, தேவ தூதர்களை நம் வாழ்வில் அனுமதிப்பார். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஒரு பள்ளியில் 8வது வகுப்பு ஆசிரியர் அந்த வகுப்பிற்குள் சென்றவுடன் எல்லா மாணவர்களையும் பார்த்து லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய வழக்கம். ஆனா அன்று அவருடைய நேசத்தின் அன்பின் வெளிப்பாடு உதட்டளவில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்ல. அதற்கும் காரணம் இல்லாம இல்ல. ஏன்னா அந்த வகுப்பில் செந்தில் என்கிற ஒரு மாணவன் இருந்தான். அவன் வீக் ஸ்டூடெண்ட். அவன் ஆசிரியர் சொல் பேச்சை கேட்பதே கிடையாது. அரையாண்டு தேர்வும் வந்தது. அவன் சரியாக எழுதாததால் எல்லா பாடங்களிலும் தோல்வியடைந்தான். இதனால் ஆத்திரமும் கோபமும் அடைந்த ஆசிரியர் அவனுடைய புரோகிரஸ் கார்டுல அவனை குறித்து நிறைய எதிர்மறையான கருத்துக்களை எழுதினார். அதை பார்த்த தலைமை ஆசிரியர் அந்த 8வது வகுப்பு ஆசிரியரை அழைத்து, ஏன் அவனை குறித்து இப்படி எல்லாம் எழுதியிருக்கீங்க? இதை அவர்கள் குடும்பத்தினர் பார்த்தா மிகவும் மனம் வருத்தப்படுவார்களே அப்படின்னு சொல்ல, அந்த ஆசிரியர் அவனை குறித்து நேர்மறையாக எழுத என்னிடம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே தலைமை ஆசிரியர் அவனின் பழைய வகுப்புகளின் புரோகிரஸ் கார்டை கொண்டு வர சொல்ல, அதை பார்த்த ஆசிரியருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவனின் 5வது வகுப்பு புரோகிரஸ் கார்டில் அவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் குறிப்பிடப்பட்டிருந்ததையும், 6வது வகுப்பு புரோகிரஸ் கார்டுல மதிப்பெண்கள் நிறைய பெற்றிருப்பதையும், 7வது வகுப்பு புரோகிரஸ் கார்டுல செந்தில் மன உளைச்சலில் இருப்பதாகவும், மனமுடைந்த நிலைக்கு தாயின் மரணம் காரணமாக இருக்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்த்து அந்த ஆசிரியர் மனமுடைந்து போனார். ஆசிரியர் ஆத்மார்த்தமாக முதன்மையான ஆசிரியரிடம் மன்னிப்பு கோரினார். அவனை தான் பார்த்துக் கொள்வதாக உறுதியும் அளித்தார். அதன் பின் 8வது வகுப்பிற்குள் நுழையும் பொழுதெல்லாம் லவ் யூ ஆல் அப்படின்னு அவங்க சொல்றது உதட்டளவில் இருந்து அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. அது மட்டுமா, அன்றிலிருந்து செந்திலுக்காக நேரம் ஒதுக்கினார். அவனை உத்வேகப்படுத்தினார். அவனிடம் அன்பை பல கோணங்களில் வெளிப்படுத்தினார். செந்தில் செய்த சில சில தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், அவன் செய்த நல்ல காரியங்களுக்காக அவனை முன் அழைத்து மற்ற மாணவர்களுக்கு முன்னிலையில் அவனை மனதார பாராட்டினார். சக மாணவர்களிடமும் அவனை உத்வேகப்படுத்த சொன்னார். விளைவு என்ன? செந்தில் குணசாலியாக மாறினான். நல்ல மதிப்பெண்களை பெற்றான். 12வது வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றது மட்டும் இல்லாம மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தான். காலங்கள் உருண்டோடின. வெளிநாட்டில் நல்ல வேலையில் அமர்ந்தான். திருமணம் நிச்சயமானது. திருமண அழைப்புதலோடு டிக்கெட்டையும் ஆசிரியருக்கு அன்புடன் அழைத்து வருந்தி அழைத்து கொண்டான். 8வது வகுப்பு ஆசிரியரும் அவன் திருமணத்தில் கலந்து கொண்டார். கடைசியான இருக்கையில் அமர்ந்தார். அதை பார்த்த செந்தில் ஓடி வந்து அந்த ஆசிரியரை அணைத்து கொண்டது மட்டும் இல்லாம, அந்த ஆசிரியரை முதன்மையான இருக்கையில் முதல் இடத்தில் இருக்க சொல்ல, அந்த இருக்கையை பார்த்த அந்த ஆசிரியர் அம்மா இருக்கை எழுதியிருந்ததை பார்த்து, அவன் கைப்பட எழுதியிருந்ததை பார்த்து, அவன் கண்களில் இருந்து, அந்த ஆசிரியரின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேத வசனம் ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு இருக்கு. அது மட்டுமா, 2 கொரிந்தியர் 12:10 அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் நமக்காக தன் அடிச்சுவடுகளை விட்டு சென்ற கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு தமது மனித உடலில் பலவீனமாக உணர்ந்த தருணங்கள் உண்டு. சோர்வாக உணர்ந்த நேரங்களும் உண்டு. கெத்செமனே தோட்டத்தில் இந்த கடினமான தருணத்திலும் கலங்கியதும் உண்டு. அந்த தருணத்தில் பரமபிதா தன்னை சிறந்தவராக பார்த்தவராகவே கிறிஸ்து உணர்ந்தார்னு சொல்லலாம். லூக்கா 22:43 அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சிலுவையை சுமக்க முடியாத தருணத்தில்
விழுந்த நேரத்திலும் சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு அவர்களுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் அப்படின்றத மத்தேயு, மார்க்கு, லூக்கால பார்க்கிறோம். சிலுவையின் பாரத்தினால் கிறிஸ்து இயேசுவே கீழே விழுந்த பொழுதும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க அங்கு சீமோன் இருந்தது போல வாழ்க்கை பாரம் நம்மை கீழே தள்ளினாலும் நம் பாரம் நம்மால் சுமக்க முடியாத நேரத்திலும் நம் பாரத்தை சுமக்க சரியான நபர்களை கர்த்தர் அனுமதிப்பார் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லாம நம்மில் கண்ணோக்கமாக இருக்கிறார். நாம் பலவீனமாக உணரும் போதும் நம்மால் நம் பாரத்தை சுமக்க முடியாத தருணத்திலும் நம்மை மீண்டும் உற்சாகப்படுத்த புதிய உத்வேகத்துடன் எழும்ப புதிய பொலிவுடன் புதிய பார்வையுடன் முன்னேற நம் திட்டத்தை நிறைவேற்ற நமக்காக தேவ தூதர்களை அனுப்புவார். சரியான நபர்களை நம் வாழ்வில் அனுமதிப்பார். நம்ம எப்படி நம் பலவீனத்தை பார்க்கிறோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா?